ஒரு வீட்டில் மரணம் வந்தால் கேட்க வேண்டியது 3 கேள்விதான். என்னாச்சு? என்ன வயசு? எத்தனை புள்ளைங்க? யாரும் இறந்தவங்க வீட்டில் போய் இவருக்கு எத்தனை ஒய்ஃபு, எத்தனை கீப்பு, எங்கெங்கெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காரு, இது சொந்த வீடா வாடகை வீடா, இவருக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. இறப்பு வீட்டில் கேட்கக்கூடிய 3 கேள்வி: என்னாச்சு? என்ன வயசு? எத்தனை புள்ளைங்க? மரணத்தை மட்டும் தயவுசெய்து தள்ளி போட்டுறாதீங்க. ஒருத்தர் மரண செய்தியை கேட்டவுடன் முடிஞ்ச வரையும் அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அவன் கூப்பிடுவான் இவன் கூப்பிடுவான்னு எதிர்பார்க்காதீங்க, போயிட்டு வந்துடுங்க. பங்காளிகளுடைய மரணத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டி அதுவே ஒரு சாபக்கேடாக மாறுகிறதாம், குலதெய்வ குற்றமாக மாறுகிறதாம். அதனால் பிறப்புக்கு போகலனா கூட பரவாயில்ல, இறப்புக்கு போய் அந்த ஆத்மாவை பார்த்துட்டு மாலை போகிறீங்களோ இல்லையோ, ஒரு கையெழுத்து கும்பிட்டு வந்துட்டு போயிட்டாலே பிரச்சனை தீரும். ஆனால் டெத்து வீட்டுக்கு போய் பல பேர் பாடியை பார்க்குறத விட சுற்றி இருக்கக்கூடிய லேடியை பார்க்குறவங்க தான் நாட்டில் அதிகம்.